ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், 36வது நாள் அன்னதானம்ட்டு என்னடா டேபிள்லாம் ஃப்ரீயாக இருக்குன்னு நினைக்காதீங்க. சொல்கிறோம், இன்றைக்கி ஷீபா அப்படிங்கிற அக்காவுக்கு சென்னையில் உள்ளவங்க, அவங்களுக்கு நாளைக்கு பிறந்த நாள். அதனால் இன்றைக்கி நம்ம அன்னதானம் கொடுக்குறோம். ஏன்னா நாளைக்கு பர்த்டே அக்கா செய்ய சொன்னதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்யூ அக்கா. அக்கா பிறந்தநாள் வாழ்த்துக்கள். நல்லா சிறப்பாக பிறந்தநாள் கொண்டாடுங்க. அதுவும் இல்லாத எங்கள் மாமனாருக்கும் அந்த அக்கா வந்து ட்ரெஸ் எல்லாம் எடுத்து கொடுக்க சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு இதை கொடுப்போம். சாப்பாடு தாத்தா பாட்டிங்களுக்கு என்ன சாப்பாடு என்ன ஏதுன்ட்டு ஃபுல்லாக வீடியோ பாருங்கள். தாத்தா பாட்டி கொடுக்குறது எல்லாருமே மறக்காமல் அந்த அக்காவுக்கு கமெண்ட் பாக்ஸில் விஷ் பண்ணிடுங்க. சரி, போய் கொடுப்போம். அப்போ சென்னையில் ஒரு அக்காவுக்கு வந்து பிறந்த நாள், அவங்க ஒரு துண்டும் எடுத்து கொடுக்க சொன்னாங்க. மெட்ராஸ் சென்னையிலேருந்து ஷீபா அப்படிங்கிறவங்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்லிடுறவங்களுக்கு பிறந்த நாள். ஷீபா, தீபா இல்லை, ஷீபா. அவங்களுக்கு பஸ் டிக்கெட் எனக்காக சென்னையிலேருந்து ஒரு சகோதரி அவங்களுடைய பிறந்தநாள் விழாவுக்காக எனக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுத்து அனுப்பியிருக்கீங்க. ரொம்ப சந்தோஷம். ஆனால் வந்து முன்பின் பார்க்காத ஒரு சகோதரி வந்து இந்த அளவுக்கு மக்கள் மேலே பிரியப்பட்டு பொதுவாக எனக்காகன்னு இல்லை, எல்லாருக்கும் சாப்பாடும் கொடுத்து ட்ரெஸ்ஸும் கொடுத்ததுக்கு அளவில்லாத மட்டில்லாத மகிழ்ச்சி. அடுத்து நீங்கள் வந்து நீங்கள் என்னால் தெரிஞ்சது உங்களுக்கு உங்கள் பிறந்தநாள் நாள் விழாவில் வாழ்த்து தெரிவிச்சுக்கிறேன். நீண்ட ஆய்வு பெற்று 16 பெற்று பெருவாழ்வு வாழணும் அப்படின்னு சொல்லுவாங்க பெரியவங்களாம். அதே போல் நானும் உங்களுக்கு அந்த வார்த்தையை சொல்ல விரும்புகிறேன். வாழ்ந்த காலத்தில் இதுவரைக்கும் நீங்கள் அனுபவிக்காத இன்பம் இல்லை, எல்லா இன்பங்களும் அனுபவிச்சிருப்பீங்க. உலகத்தை பார்த்து இனிமே நாம் எந்த வாழ்க்கை வாழணும் அப்படிங்கிறத நீங்களாக நிர்ணயம் பண்ணி உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட்ட அனுபவங்களை வச்சு வாழ கற்றுக்க வேண்டியதுதான். திருவள்ளுவர் சொன்னது போல் அது உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். அன்பும் அறனும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது அப்படின்னு சொல்லுவாங்க. வாழ்க்கையில் நாம் அன்பான வாழ்க்கை வாழணும்னா நல்லா அறத்துடன் கூடிய வாழ்க்கை வாழணும். மற்றவங்களுக்கு நாம் மட்டும் திருப்திகரமாக வாழ்ந்தால் அதில் வந்து மன சந்தோஷம் இல்லை. மற்றவங்களும் நம்மளை போல் நல்ல வாழ்க்கை வாழணும் அப்படிங்கிறத நினச்சி நீங்கள் இந்த மாதிரியான ஒரு உதவிகள் எல்லாம் செய்யறத நினச்சி எனக்கு ரொம்ப சந்தோஷம். சரி, உங்கள் குடும்பத்தோடு நல்ல சந்தோஷமாக நல்ல வாழ்க்கை வாழ்ந்துருங்க. சரிப்பா, சாப்பாடு கொடுத்ததெல்லாம் பாருங்க வாங்க. சரி நிசாந்தி, சாப்பாடை பார்சல் பண்ணிடலாமா? என்னென்ன சாப்பாடுன்னா சாம்பார் சாதம், புடலங்காய் பொரியல், சாம்பார் ஊற்றி நிசா அப்பப்போ கிளறிக்கிட்டே இருக்கா. அப்புறம் மாங்காய் ஊறுகாய், சாக்லேட், இதெல்லாம் தான் நிசா இப்போ கொடுக்க போகிறா. வீடியோவை தொடர்ந்து ஃபுல்லாக பாருங்கள். நிசா ஒரு சாப்பாடு பேக் பண்ணிவிட்டு தேங்காய் காய வைக்க போகணும், பாத்திரம் கழுவ போகணும், குளிச்சுட்டு கிளம்பி வரணும். அதுக்கப்புறம் தான் ஒரு கத்தி வச்சு இது பண்ணலாம்ல, கையே கத்தி தான். ஓகே. நல்ல மாங்காய் ஊறுகாய் சாம்பார் சாதம் சாப்பிட்டோம்னா புடலங்காய் கூட்டோட எப்படி இருக்கும், மாசாக இருக்கும். சரி, நாளைக்கு என்ன நிசா அன்னதானம் உண்டு? நாளைக்கும் உண்டு. ஓகே, வாழ்த்துக்கள். சாப்பாடை பேக் பண்ணுங்க பார்ப்போம். ப்ளஸ் இதை சொல்ல மறந்தாச்சு, சாக்லேட்டு தானே சொல்லியிருக்க. சாக்லேட் தாத்தா பாட்டிங்களுக்கு எக்லர்ஸ் சாக்லேட்டு. நிசா சாக்லேட் எடுத்து கொடுத்துக்கிட்டே இருப்பேன், நான் வந்து சாப்பாடு கொடுத்துக்கிட்டே இருப்பேன். பேக் பண்ணுங்க நச்சுன்னு. அந்த பேப்பர் எடுத்துகிட்டு அடுத்த பேப்பர் வை. அதை விட்டுறாது வேணாம். சரி, சாம்பார் சாதம் ஒரு 25 பேருக்கு வர்ற மாதிரி நிசா ஆக்கியிருக்கா. ஓகே. அடுத்தது குட்டி கவர் தான், உள்ளே வை, புடலங்காய் வை. பெரிய கவரில் வச்சோம்னா முடிச்சு போட்டு கட்டிக்கிட்டு இருக்கணும். புடலங்காய் கூட்டும் வச்சாச்சு. ஓகே, ஊறுகாய், மாங்காய் ஊறுகாய். சாப்பாடெல்லாம் போதுமானு பாருங்கள். எல்லோரும் கமெண்டில் சொல்கிறீங்க கொஞ்சமாக இருக்குன்னு. 2 பேர் சாப்பிட்லாம் தாராளமாக.
கண்டிப்பாக உங்களுக்கு வீடியோ பார்க்கையில் சின்னதாக தெரியுது. மற்றபடி சாப்பிட்டா தாராளமாக சாப்பிடலாம். தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எல்லாமே நீங்களும் அன்னதானத்துக்கு பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு கமெண்டில் காண்டாக்ட் நம்பரு, நம்ம மெம்பர்ஷிப் இருக்கும், அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. மாதத்தில் ஒரு நாள் சேர்ந்து எல்லோரும் அன்னதானம் செய்யலாம். மெம்பர்ஷிப் அமௌண்ட் எவ்வளோ நிசா? 59 ரூபாயா? ஜாயின் பட்டனில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, பேக் பண்ணியாச்சா? செல்வா வந்து எல்லா பேக்கும் பேக் பண்ண போகிறாரு. ஊருக்கா இந்த தொட்டுக்கையெல்லாம் நான் வந்து வச்சு கொடுத்துட்டு போகிறேன். சாப்பாடு விட்டு காட்டட்டும். நான் போய் தேங்காய் காய வச்சுட்டு பாத்திரத்தை கழுவிட்டு நானும் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வந்துட்டு கண்டினியூ பண்ணுவேன். தாத்தா படி கொடுக்க போவோம். நானும் கிளம்பி வந்துட்டு அதுக்குள்ளேயே செல்வாவும் வந்து நிறையா எல்லாத்தையும் கட்டிட்டாரு. நானே என்னோட வேலையெல்லாம் முடிச்சிட்டேன். இனி நம்ம வந்து எனக்கு இதில் எத்தனை சாப்பாடு இருக்குன்னா ஒரு 45 சாப்பாடு இருக்குது. அனிஷா உன்னை எவ்வளோ செய்ய சொன்னாங்க? 15 to 20 சாப்பாடு செஞ்சு கொடுங்க அப்படின்னாங்க. அவங்களுக்கு பர்த்டே சர்ப்ரைஸாக நிஷா வந்து ஒரு 45 சாப்பாடு செஞ்சுட்டா, நிறைய தாத்தா பாட்டிங்களுக்கு கொடுக்கறதுக்காக. நீ ஹாப்பி இல்லைன்னே சொல்லக்கூடாது. திடீர்னு நம்ம 15-20 பேருக்கு செஞ்சுக்கிட்டு போயிட்டு பத்தாம போயிடுச்சு திடீர்னு யாராவது கேட்டுட்டாங்கன்னா சங்கடமாயிரும், சிக்கலாயிரும். அதனால நம்ம சாப்பாடு கொண்டுட்டு போற பார்த்தாலே துபு துபு துபுன்னு நிறைய ஒரு ஸ்வீட் வச்சா எப்படி வந்து மொய் மொய்ன்னு மொய்யுமோ அது மாதிரி வந்துருவாங்க. அதனால கரெக்டா 20 பேருக்கு கொடுத்துட்டு இல்லைங்கன்னு சொல்ல முடியும் அப்படின்றதுக்காக நிறைய சாப்பாடு கட்டியாச்சு. 45 சாப்பாடு வந்துருச்சு. இதில் வந்து புடலங்காய், சாம்பார் சாதம், எப்போதும் போல் ஊறுகாய் எல்லாமே வச்சிருக்கு. சரி, தாத்தா பாட்டி கொண்டு போய் சாக்லேட்டும் கொடுக்க போகிறேன். இப்போ நான் வந்து சாப்பாடு கொடுக்க போகிறேன். அதுக்காக தான் நேற்றே பிளான் பண்ணி வாங்கிட்டு வந்தாச்சு. 50 சாக்லேட்டை வாங்கிட்டு வந்தாச்சு. அக்கா 20 தான் கொடுக்க சொன்னாங்க. நம்ம 50 சாக்லேட்டை வாங்கிட்டு வந்துட்டோம். நிஷா வந்து சாக்லேட் கொடுப்போம், நான் வந்து சாப்பாடு கொடுப்பேன். ஓகே நிஷா? நான் வீடியோ எடுத்துகிட்டே சாக்லேட் கொடுக்கணும். செல்வா சாப்பாடு ஒண்டி கொடுக்கணும். ஏன் இப்படி வச்சுக்கிட்டு இப்படி எடுக்க வேண்டியது தானே? இப்படி வச்சுக்கிட்டு ஆமாம், சிரமமாக இருக்குங்க. அப்போ நான் ட்ரை பண்ணிக்கிறேன் விடு. நீ ரிஸ்க் எல்லாம் நம்மளுக்கு ரஸ்க் சாப்பிடணும். கூடையில் கொட்டி வச்சுக்க. கூடையில் பிரிச்சு வச்சு நான் கையில் மாட்டி வச்சுக்கிட்டு கொடுத்துக்கிறேன். ஆமாம், இப்படி வச்சுக்குவேன். நானும் சொல்கிறேன். இப்படி ஒன்று எடுத்து கொடுக்க வேண்டியது தானே? வெரி குட். சரி, நீ ஐடியா இதுதான். இதில் ஒரு 25 சாப்பாடு, அதில் ஒரு 25 சாப்பாடு, அப்போ அந்த மாதிரி வெயிட் அப்போ தான் கரெக்டாக இருக்கும். சரி போமா? ஓகே, நம்ம வந்து கோயிலுக்கு வந்தாச்சு. எல்லாத்துக்கும் சாப்பாடு கொடுத்துருவோம். இந்தா வாங்கிக்கோங்க அவர்கிட்ட. இந்தாங்க இன்னொன்று வாங்கி அவரு 10வது. இன்னொன்று தாங்கண்ணே. அண்ணே இன்னொன்று சாக்லேட் வாங்கிக்கோங்க. சாக்லேட் இங்க தாத்தா கேட்கிறாரு பாரு. அந்த வயசான தாத்தா அங்க உட்காந்துருக்காரு பாரு. இந்தாங்க சாக்லேட் வாங்க. என் கை மாட்டிச்சு. இந்தாங்க சாக்லேட். அந்த தாத்தா உள்ள உட்காந்துருக்காரு. ஒரு சாப்பாடு கூட நான் வேணா கொடுத்துட்டு வரேன். உள்ள எத்தனை பேர் இருக்காங்க? தாத்தா அந்த தாத்தா ஒருத்தர் தான் உட்காந்து. சாப்பாடு சாப்பிடுங்க. சாப்பிடுங்க சாப்பாடு. வாங்க அங்க வாங்க. எதிர்பார்த்துட்டே இருந்தீங்களா? அதை பார்த்துட்டு ஓடியாடுறீங்களா? அவங்க சொன்னாங்க ஒரு வழியாக நாளைக்கு வருவாளுக்கு அப்படின்னு. சரி சரி சரி. ஆ சரி சரி. இந்தா இருக்கு இந்தாங்க கொடுங்க கொடுங்க. இந்தாங்க. கொடுங்க. சாம்பார் சாதம் இந்தாங்க. பேப்பர் இந்தாங்க. ஐயோ இந்தாங்க தாஸ். இந்தாங்க சாக்லேட் வாங்க. சாம்பார் சாதம் ஒன்று வாங்கிக்கோங்க. ஒன்று வாங்கிக்கலாம்.
சாக்லேட் தரேன் தா வாங்கிக்கோங்க பாப்பா சாக்லேட் வாங்கி இந்தாங்க பாப்பா நிசா அது முன்னாடி அம்மா சொல்லுங்க அந்த அக்காவுக்கு விஷ் பண்ணிருங்க ஹாப்பி பர்த்டேன்னு பிறந்தநாள் வாழ்த்து நீங்க இப்ப சொல்லுங்க சொல்லு பிறந்தநாள் வாழ்த்துக்கள். பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சொல்லிட்டாங்க அந்த அக்கா ஓகே நாளைக்கு என்ன சூப்பரா வந்து நம்ம கொடுத்துட்டு வந்து தான் வரையில தான் எங்க மாமனாருக்கு வந்து அந்த அக்கா சொன்னதை துண்டும் கையிலயும் எடுத்துட்டு வந்தோம் அதனாலதான் வீடியோ மாறி மாறி வருது வேற எதுவும் இல்லை தப்பா நினைச்சுக்கோங்க ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா அப்படியே லைக் ஷேர் கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறந்துடாம அந்த அக்காவுக்கு எல்லாருமே வாழ்த்துக்கள் தெரிவிங்க நாளைக்கும் அன்னதானம் உண்டு அதுவும் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் இன்னொரு விஷயம் முக்கியமான விஷயம் என்னென்னா நம்மளுடைய மெம்பர்ஷிப் ஜாயின் பட்டன் இருக்குது 59 ரூபாயில் ஓகேங்களா ஜாயின் பண்ணிங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாரும் சேர்ந்து ஒன்றா அன்னதானம் பண்ணிக்கலாம் நான் ஃபஸ்ட்டு கமெண்டில் பின் பண்ணுற லிங்க்கு இல்லை நம்ம அந்த வீடியோக்கு கீழே இருக்கும் ஜாயின் ஒரு பட்டன் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகே பாய் பாய் நாளைக்கு அன்னதானத்துக்கு ஜாமான் வாங்க இப்போ நிசா கிளம்பிட்டா